அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மளுடைய உண்மையான இறைவன் யாரு? அப்படின்னு என்னைக்கா ஒரு நாள் ஆராய்ச்சி செஞ்சு ரிசர்ச் பண்ணியிருக்கோமா? ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான். அவன்தான் அல்லாஹ். அவன்தான் உங்களுடைய இறைவன். அவனத் தவிர வேற நாயகன் இல்லை. எல்லாத்தையும் படைக்கக்கூடியவன் அப்படிதான். அவன்தான். அப்படி இருந்தும் நீங்க ஏன் திருப்பப்படுகிறீங்க? நீங்க அந்த பக்கம் வராம வேற பக்கம் போறீங்க. அல்லாஹ்வுடைய வசனத்தை யார் நிராகரிக்கிறார்களோ, அவங்க தான் இந்த மாரி திருப்பப்படுறாங்க. அல்லாஹ்வின் பக்கம் வராம வேற பக்கம் போறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கின்றான். எனவே நண்பர்களே நம்ம சிந்தித்து பார்க்கணும். இந்த திருக்குர்ஆன்ல படிச்சு பார்த்தோம்னா, நெறைய ஆதாரம், ப்ரூஃப் நம்மளுக்கு இருக்கு. 2 கடல் ஒட்டவே ஒட்டாதுன்னு நம்மளுக்கு 1400 சில்ற வருஷத்துக்கு முன்னாடி எப்படி குர்ஆன்ல சொல்லப்பட முடியும்? ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 6 நாட்ல தான் உலகம் படைக்கப்பட்டது குர்ஆன்ல சொல்லுது. ரிசர்ச் படியும் அப்படிதான் இருக்கு. எனவே நண்பர்களே, நம்ம குர்ஆன படிச்சோம்னா தெரியும் நம்மளுடைய உண்மையான இறைவன் யார் என்று. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அறிவுடையோர்களுக்கு இந்த குர்ஆனில் நெறைய அத்தாட்சி இருக்கிறது. அப்படி இருந்தும் நீங்க எங்க திருப்பப்படுகிறீங்க? நீங்க எங்க போறீங்க? அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லுகின்றான், உங்களுக்கு அவகாசம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க மனம் திருந்தி அல்லாஹ் பக்கம் வந்தா, உங்களுக்கு சொர்க்கத்தில இன்ஷா அல்லாஹ் சாதா அருவி ஓடிக்கொண்டிருக்கும். அதில உங்களுக்கு என்றென்றும் இருப்பீங்க. ஆனா அல்லாஹ்வை யார் நிராகரிக்கிறார்களோ, அல்லாஹ்வ விட்டு மற்றவர்களை யார் வணங்குகிறார்களோ, இது குர்ஆன்ல சொல்லப்படுது. அவர்களுக்கு நரகம் தான் தங்குமிடமாக இருக்கும் என்று. நரகம் எப்படி இருக்கும்னா, இந்த உலகத்தில இருக்கக்கூடிய நெருப்பு பல மடங்கு அதிகமாக நரகத்தில இருக்கும். அந்த நரகத்தில எங்கு சுத்தி பார்த்தாலும் நெருப்பாக இருக்கும். அவனுக்கு நரகத்தில போர்வை நெருப்பாலான போர்வை போடப்படும். சங்கிலி போடப்படும். கால்ல சங்கிலி போடப்படும். இவ்ளோ வேதனைய அவன் அனுபவிப்பான். அப்ப சொல்லுவான், "எனக்கு திருப்பியும் உலகத்தில அனுப்பிடு. நான் திருப்பி இந்த பாவத்தெல்லாம் நான் செய்யாம, நான் அல்லாஹ்வ மட்டும் தான் வணங்குவேன். உன்ன மட்டும் தான் வணங்குவேன்." அப்படின்னு சொல்லுவான். அப்ப இறைவன் சொல்லுவான், "இல்ல உனக்கு அவகாசம் முடிஞ்சு விட்டது. உனக்கு தங்குமிடம் நரகம் தான்" என்று சொல்லப்படுது. எனவே நண்பர்களே, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளுக்கு ஹிதாயத் குடுத்தானா, இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா சொல்றேன், நம்மளும் மூமினாக இருக்கலாம். சொல்ல வேண்டியது என்னோட கடமை. கொடுக்க வேண்டியது ஹிதாயத் அல்லாஹ்வுடையது. எனவே நண்பர்களே, துவா செய்யுங்க. மற்ற மக்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹிதாயத் தருவானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.